சாரு உட்காந்து பழைய வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிய வேண்டாம். சரியா முடிஞ்சது. அப்ப வந்து டீயை குடிச்சிட்டு போங்க. பிளாக் பெல்ட்டோ ஒயிட் பெல்ட் ஒன்று வேணுங்க. போட மாட்டேன் தானே கட்டை அப்படியெல்லாம் போடுறேன். இல்ல நான் பாப்போம் இப்படி மல்லிகை போடுவோம். போடுங்க டெலிவரி போடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். இதுக்கு எங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க. எங்கட காணிக்கல, அதாவது எங்கட வீட்டு பக்கத்து வீட்டு வச்சு எங்கட வீட்டுக்கு பக்கத்துல உள்ள காணிக்கலாம் நிக்கிறாம நாங்க பாருங்க அப்படியே நேரடியா தெரியும். இன்றைய தினம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. என்ன ஸோ முக்கியமான செயல் வந்து செய்ய போகிறோம். என்று சொன்னால் அணுவுக்கான டெலிவரி டேட் வந்து நெருங்கிட்டுது. அப்போ போன முறை ஸ்கேனுக்கு போவைக்க ஹாஸ்பிட்டலில் சொன்ன வேல் அணுவை வந்து நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்து கொஞ்சம் நடந்து எல்லாம் சொன்னது. என்னோட வந்தாக்கள் எல்லாருக்கும் டேட் போட்டு கொடுத்தாச்சு, எனக்கு மட்டும் போடல. ஏன் அப்படி? அது வந்து என்னென்னா கொஞ்சம் எனக்கு வந்து பயிற்சி நடக்கட்டுமாம், கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யட்டுமா அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ ஓராந்தேதி தான் இந்த டேட் தெரியும். மற்ற பொம்பளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து சமைக்கிறது மற்றது அப்படி பொம்பளை எல்லாம் பொறுத்து இல்லை என்ன இல்லை உங்களோட கதை வீட்டு வேலை செய்யறதான் சமைக்க. அதுதான் சொல்கிறேன். மற்ற அகல்னா சமைச்சு கொஞ்சம் வேலையில் வீட்டு வேலை அப்படி முத்தம் கூட்டுறது அப்படி இப்படி சட்டிவானம் கழுவுறது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய வேலையான சமைக்கிறது, சட்டிவானம் கழுவுறது, முத்தம் கூட்டுறதுனா ஒரு பெரிய வேலை. அப்போ அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட அணுவுக்கு வந்து ஒரு 2 மாத காலமாக வீட்டில் எந்த ஒரு வேலையுமே இல்லைன்னா. இந்த ஒரு வேலையும் இல்லை. சொல்றீங்க உடுப்பு துவைக்கிற வேலை இல்லை. வேறு துவைச்சு தர்றது எங்களுக்கு உடுப்பை வந்து உங்களோட உடுப்பை நேற்று நான் தான் துவைச்சு போனேன். அது இந்த டீஷர்ட் உண்டு, அது வந்து நான் பேசி துவைச்சிட்டேன். உண்மைகள் சில நேரம் கசக்குள்ளதான் வேணும். ஓகே, அதால் வந்து அணுக்கு வந்து கொஞ்சம் வேலையில் மற்ற உடற்பயிற்சி ட்ரைனிங் கொஞ்சம் கொடுப்போம்னு சொல்லி போட்டு இன்றைக்கு வந்து அணுவை வந்து நடத்தி கூட்டிக் கொண்டு போகிறோம். கனதூரம் போகிறோம் நடந்து. மற்றது வந்து இதுவே எங்களுக்கு ஒரு முதல் முறையாக இருக்குமே நடந்து போகிறது. தூரம் நடந்து போகிறது ஒரு முதல் முறையாக இருக்குது. மற்றது அணு வந்து இந்த கேட்டை தாண்டி இதில் வந்து நின்றா சரி, மற்றபடி இந்த ரோட்டுக்கு போகிறோண்டா கூட தனியே போகிறதில்ல. நான் வேணும், இல்லாட்டி அணு இந்த உறவுகள் யாராவது வேணும். ஸோ அப்படியான அணு இன்றைக்கு வந்து நடந்து வரப்போகிறான். அதுவும் வந்து ரொம்ப தூரம், இப்படி வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருந்தானே, 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணுன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அணுவுக்கு முறையான பயிற்சி கொடுக்கணும். எனக்கும் வந்து சரியான கோவம் அணுவில், அதை வந்து இன்றைக்கு நாங்கள் தீர்த்து கொள்ள போகிறோம். அதாவது வந்து இப்போ 1ஆம் தேதி இப்போ ஸ்கேன் இல்லை, அதுக்குள்ளே நான் நடந்து போயிட்டு ஸ்கேனுக்கு இந்த 1ஆம் தேதி போக சரியாக இருக்கணும். நடந்து வரணுமே, அதுக்காக தான் நடக்கிறேன். ஆனால் அணுவோட சேர்ந்து இப்போ நானும் நடக்கிறது இல்லாமல் ஏஞ்சம்மாவும் இல்லை நடக்க போகுது. ஏஞ்ச குட்டி நடக்கும், அது பரவாயில்ல. எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி தானே, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே இது. நாங்களும் ஒரு நாளும் நடந்து தெரியல. மற்றது வந்து ஏன் இந்த வீடியோ கண்டிப்பாக பதிவு செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இவ்வா கேட்டாங்கட மிஸ் அப்போ என்ன மாதிரி இப்போ சோஷினி யூடியூப் செய்து ஒன்றா இருக்கிறீங்களோன்னு கேட்டேன். நான் இன்னும் அப்போ நீங்கள் அந்த 3-4 மாதத்துக்கு சப்தி அறிக்கைக்கெல்லாம் செய்கிறீங்களோன்னு கேட்டேன். நான் இன்னும் ஏனண்டா அப்போ அவ சொன்னால் நல்ல விஷயமாம் இப்படி மீடியாவில் இது செய்கிறது. டாக்டர் சொன்னாங்க, நல்ல பாராட்டினவர் எனக்கு. வாழ்த்துக்கலாம். ஏனண்டா யூடியூப் செய்கிறீங்களோ அண்டு கேட்டார். அவர் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தெரியும் அந்த டாக்டர். ஓமண்டு சொல்ல அப்போ அவரும் கேட்டார். அப்படி அந்த அவளுக்கு தெரிந்தாங்க 3-4 மாதத்துல சத்தி அந்த டைமில் செய்கிறீங்க ஓமண்டு சொல்ல வாழ்த்துக்கள் சொன்னார். உடனே என்னென்ன வாழ்த்துக்கள் சொன்னார்? வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. பின் என்ன கப்பு தந்து சொல்கிறது. அப்போ சொல்லிப்பட்டு சொன்னார், நீங்கள் வந்து இப்படியான இதுகளையும் வந்து வீடியோவில் பதிவு செய்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் நல்ல செய்திகளாக இருக்குமெண்டா. அதாவது வந்து இந்த மாதிரி நேரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எப்படி
அவங்களும் இதை பின்பற்றுறதுக்கான ஒரு ஏற்பாடாக இருக்கும். சொன்னவங்களா சொன்னவங்கள நீங்கள் அடிச்சு விடுறீங்க? இல்லை போய் சொல்ல மாட்டோம். போய் சொல்ல மாட்டார் ஒரு நாளும். என்னங்கிற மிஸ்ஸும் அந்த வீடியோ பார்க்குறவன் பாப்பா மிஸ்ஸும் பார்க்குறவா? சரி, ஓகே. அப்போ நாங்கள் இன்றைய நாள் வந்து பயணத்தை நடையில் ஆரம்பிக்க போகிறோம். கேமராமேன் நீங்கள் என்னுடைய பைக் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இந்த நான் தண்ணியும் கொண்டுட்டேன். செல்லுங்கள், நான் ஃபோன் அடிக்கிறேன். அப்போ வந்து எடுத்துங்க. என்ன உங்களோட ஃபோன் டயலாக் நம்பரே என் வேலை செய்யாதான்? வாட்ஸ்அப்பில். சரி, ஓகே. அப்போ சரி விளைக்கிடுவோம். சரி, ஓகே. அப்போ நாங்கள் பயணத்தை ஆரம்பிக்கலாம். சாப்பிட்டுக்கணும் போ. போகிற கடை இல்லை. சரி வாங்க, இங்கே போவோம். வாங்க வாங்க. நல்லா இருக்குமா? அப்படியே ரைட். சரி வாங்க போவோம். நல்லா இருக்கும். சரி வாங்க போவோம். அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் நல்லா இருக்கும். வேண்டாம், வெயில் இல்லை தானே. வெயில்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி வாங்க போகலாம். ஏனேஞ்சம்மா என் களைச்சிட்டியல? சும்மா அதாவது கலைக்கிறாங்க தானேஜம்மா. கலைக்குதான் எனக்கு கலைக்குதான் எனக்கு ஏன் கலைக்குதான் எனக்கு அதில் இருப்பான் உனக்கு கொஞ்சம் நேரம். இல்லை அங்கால கட்ட வேலை இருந்தானே. இந்த உடம்பும் பின்னாலே வருது. அங்கே சாமி உட்காந்து குட்டி இருக்கு பின்னால் சாரி உட்காந்து இந்த நாங்கள் சாரி உட்காந்த பழைய வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு தெரிய வேண்டாம். தெரிய வேண்டாம். 5 அன்னைக்கு நீங்கள் கூப்பிடுங்க. இப்போ நான் சாரி உட்காந்து பழைய வீட்டுக்கு வந்தேன். சாரி உட்காந்து கூப்பிடுங்க. பார்சல் வந்துருக்குப்பா. ஓ லண்டன்ல இருந்து வந்துருக்கு. நடந்து கொண்டாருங்க 2 பேரும். ஓ அவ்வளோ அன்பு தான். உனக்கு அவ்வளோ அன்பு வா. கராட்டி கராட்டியில் உடுப்பு இருக்கா காட்டுங்க. வீட்டுல இவ்வளோ முடல அடிக்கிறீங்க. முடலா இல்லை, வீட்டில் வைக்க என்ன வசந்த நீங்க தனியாக வந்துருக்கு. நான் தனியாக தான் வந்தேன். ஏன் திடீர்னு இந்த நடந்து சொல்லிக்கிறீங்களோ? ஓ உங்களோட விட்டு நிப்ப மாட்டீங்க. தண்ணி போத்தலும் கொண்டு வந்துருக்குங்க. அப்போதான் நல்லா இப்போ தான் சாப்பாடு. வீட்டுக்கு தான் சாப்பிட்டியா? நாங்க வந்து என்ன திடீரென ரோட்டால அப்படியே நடந்து போவோம். நாங்க வாக்கிங் போறீங்களா? வாக்கிங் போறோம். தமிழ் கொஞ்சம் தெரியாது இல்ல. இல்ல நல்ல வாக்கிங் போறேன். அப்ப இதுல வந்திருக்கோம். அப்ப வாக்கிங் முடிஞ்சது. வாக்கிங் நடக்கலாம். நடக்கும். அப்ப வந்து டீயை குடிச்சிட்டு போங்க. உசார நடக்கும். நானு இப்பதான் கத்திரிக்காய் எல்லாம் பொட்டிக்கோ. நான் இரவு சமையலுக்கு பிளாக் பெல்ட்டோ ஒயிட் பெல்ட் ஒன்று வேணுங்க. நீ தயாரான உங்களுக்கு இப்போ தற்பாதுகாப்பு வேணும் தெரியாது. நாங்கள் இப்ப சுவாசம் வெளியில போனா நாங்க தனியா தான் நிக்கிறது. அப்ப எங்களுக்கு ஒரு தற்காப்பு கரையெல்லாம் கட்டி வச்சுக்கணும். யாக்கு குடிச்சிட்டு போகலாம். தலை குஞ்சம் கட்டு கூப்பிட்டு உடுப்போடியா இருக்கு. உண்மையாவே நான் வீட்டுல இப்படி தண்ணி உடுப்பு வரலாம். இது வந்து எனக்கு என்னுடைய பார்க்க வந்து அன்புள்ளங்கள் தந்தது. இது வந்து சுவிஸ்ல இருக்க அனுஷ்கா அக்கா கொண்டு வந்தவா. தமிழ்நாட்டு கரெக்டா தான் இப்படி உடுப்பு இருக்கு. இது ஞாபகம் இருக்கு. ஏஞ்சமாக்க நாங்கள் ஒரு தச்சு கொடுத்தோம். எல்லாரும் போடலாம். என்ன சில தந்ததையும் வீணாக்க கூடாதான எல்லாம் போடும். நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து அமைஞ்சிட்டு இல்லாம அது என்னண்டா அப்படி இல்ல வடிவா இருக்கு. அந்த கியாக்கு மாதிரி இருக்கு. எவ்வளவு தூரம் நடந்துட்டீங்க? பெங்களை விட்டு வந்துட்டேன். அப்ப அங்காளெல்லாம் போயிருக்கலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டாம கோயில் அடிக்காங்க கால் பக்கம். எஞ்சுமாவும் சேர்ந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். பேமா விட்ட போறோம். அப்படிங்க. அப்ப நல்லா ஒரு டீயை குடிச்சிட்டு மாமாண்டா இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகலாம். நான் இப்பதான் இல்ல புட்டு இன்னும் மாவனும் குழைக்கிற கத்திரிக்காய் தான் வெட்டி கொண்டு நாங்க கத்திரிக்காய் பொரியல் புட்டு செய்வோம்னு சொல்லி
சமைக்கிறாங்க தெரியல உண்மையா தெரியல வீட்டுல இருந்து நான் தான் இந்த 3 நேரம் சமையலும் செய்யறதோ அப்போ கடை சாப்பாடும் செய்யறேல வீட்டுல நான் இப்போ வேற பெண்களுக்கிட்ட அப்படி கதைக்கலாம் அது உங்களுக்கிட்ட கதைக்கலாம்ன்றக்காக கதைக்கிறான் 3 நேரம் சாப்பாடும் எல்லாரும் செய்யறானு தெரியும் ஜாருவாக்காண்ட குணம் இல்ல சமைக்கிறவா கடை சாப்பாடு அந்த என்ன கறி வச்சேன்னு சொல்லட்டும் வெள்ளார சம்பல் பைத்தங்காய் வெள்ளைக்கறி அப்புறம் வந்து விளமீன் குழம்பு மற்றது என்ன குத்தரிசி சோறு முட்டை அவியல் சுண்டல் அப்படி சாப்பிட்டுதான் கேட்குவோமே தெரியுமா இந்த கடை அப்படிதான் நான் வேலைக்கே வந்திருக்கலாம் அந்த கியா கூட்டு இப்படி தெரிஞ்சிருந்தா கியா கூட்டு வேலைக்கு வந்திருப்பேன் நான் நான் வீட்டுல வேலையை செய்து அதோட எனக்கு பொழுது போகுது இப்ப நீங்க வந்து டெலிவரி அன்மிட்ட முறையில கண்டிப்பா நடக்கிறேன்னு இல்ல மேன் சொன்னா ஒரு வீட்டு வேலையை நடக்க தூசிக்கு ஒதுங்கி இருக்கிறதுல நான் இப்படி இருக்கிறேன் என்ன நடந்து அப்ப உடம்பு அப்ப அதனால நடக்கிறேன் எல்லாம் என்னுடைய உடம்புல இப்போ பயிற்சியில தான் இருக்குது உடுப்பு துவைக்கிறதுல இருந்து கோழி பராமரிக்கிறதுல இருந்து இந்த வீட்டு வேலையில இருந்து அந்த வீட்டை போய் பராமரிக்கிறதுல இருந்து எல்லாமே எனக்கு ஒரு எக்ஸசைஸ் தான் இப்போ நாங்கள் டீயா குடிப்போமே கியாகு வச்சு தரேன் ரெண்டுல இருந்து சாருவாக்காண்ட பேர் வந்து கியாகு கேட்க இருக்க தெரியாதா இப்போ இழைப்பாறுதெல்லாம் வந்து சாருவாக்கா வீட்டுக்குள்ள வந்து இருந்தாச்சு என்னது எலி எள்ளுக்கு காய்தான் எல்லோட சேர்ந்து கொடுக்கீங்க என்னத்துக்கு நான் நடந்தது கலைச்சு போடுவேன் அப்ப எஞ்ச குட்டி தானே பாவம் ஒழுக்கா வீட்டுல வேலை செய்ய நடந்தது சரியான வீட்டை வேலை நடந்தா செய்யறேன் நாளைக்கு பாருங்க என்ன வேலையை நாளைக்கு தமிழ சொல்லி மட்டும் இல்ல நாளை கடும் வேலை வீட்டை சரியோ டீ ஆற அவனோட தர்க்கத்தை செய்யுங்க சுட சுட மனசுக்கு யாரும் இல்ல ஏன் டீ தான் இல்ல என்னண்டாலும் வந்து ஆறுதலா இங்க இருந்து குடிச்சிட்டு போகலாம் அதான் சொன்ன வெத்தப்பட்டு பேரண்ட்ஸ் வைப்பர்கள் என்னிடம் பாருங்க இழைப்பாறுதல் தருவேன் அதுக்காக 3 டீ என்ன எனக்கு இல்ல ஏஞ்சு குட்டிக்கு நான் குடிச்சிட்டு ஆடியா நாங்க சரியா 4:30 டீ குடிச்சிடுவோம் கச்சான் கொடுத்து விட்டா வீட்டு சுட சுட கச்சா உங்களோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா போயிட்டு ஹெல்பிங் வீடியோ கண்டினியூ பண்றேன் போயிட்டாரு எப்ப வர அப்படி 2-3 நாட்கள் ஆயிடும் நான் நாளை அதுக்கு அடுத்த நாளும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதை முடிச்சுட்டு நான் போயிடுவேன் போயிட்டு அந்த சிடிஎம்ஓ நான் குக்கிங் வழங்கப்பட்ட சாக்லேட் சிறுவர்களுக்கான இன்னும் வழங்கப்படலாம் அவட சில வெயிட்டிங்ல இருக்கலாம் எங்கண்ட விட்டு தான் இருக்குன்னு சொன்னா நான் தான் குட்டி சொல்லு கொடுத்து அதை வந்து அங்கிட்ட ஜொலி பிளாக்கால போடணும்னு சொல்லி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கேன் அதான் நாங்க சாப்பிடல சாப்பிடக்கூடாது மேல் குட்டியெல்லாம் பிடிச்சிக்க குஞ்சி கொண்டே இருக்கு அப்ப இங்க கொண்டு வரா மேல் குட்டியெல்லாம் கொண்டு வேலைஞ்சு எப்படியும் ஒரு 3 மணிக்கு வேலை பயணம் பஸ்ல 2:30 மணி தான் இருக்கு டீ ஃப்ரிட்ஜுக்கு போட்டு போகணும் நல்லா இல்லை கொடுக்க போறோம் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அந்த வடகாட்டுல எல்லாம் வடகாட்டுலதான் நாங்க வடகாட்டுலதான் நிறைய குட்டீஸ்கள் இருக்குங்க கொரியன் சாக்லேட் முயல் குட்டி சாக்லேட் நல்ல டேஸ்டா அதுல உடைஞ்சதுல எங்கட குட்டீஸ் நான் எல்லாம் சாப்பிட்டேன் அது வந்து அந்த இந்த சாக்லேட் கிறிஸ்மஸ் சாக்லேட் கிறிஸ்மஸ் சாக்லேட் அந்த முயல் குட்டி சாக்லேட் பார்த்தா கூட சாக்லேட் ஓ டேஸ்டி பார்த்தாங்க பயிற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறேன் தற்காப்பு பயிற்சிகள் யாரும் வந்து எங்களோட மோத இல்லாது
ரெடியா தான் இருக்கும். அவர் என்ன சொல்லுவாரு உங்களோட உடுப்பை பார்த்து? பிரச்சனை இல்லை, சுவாஸ்க்கு வந்து பழக்க வழக்கங்கள் தான் முக்கியம். இப்போ வந்து கண்டிப்பா. சொல்றதில்ல ஜீன்ஸ் வந்து ஜீன்ஸ் டிஷர்ட் போடுற பெண்கள் எல்லாம் நல்ல டிசிப்ளினானதும் இல்லை, அதே நேரம் வந்து சுடிதார் போடுற பெண்கள் எல்லாம் அடக்கமானவர்களும் இல்லை. அதற்குள்ள ஒரு மனசு இருக்கு, அந்த மனசால நாங்க செயல்களை வந்து நீட்டா படுத்தினா அதுதான் வந்து நல்லதா கொடுக்கும். நாங்க போடுற ட்ரெஸ் ஆளே இல்லை, ட்ரெஸ் ஆலையும் இருக்கு, அதுக்கா நாங்க அலங்கூலமா இல்லத்தான் இருக்கு. இது நல்ல புல் உடுப்பு தான். சுவாஸ் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசுறேன். அதனால எனக்கு இந்த ட்ரெஸ் அதுல எல்லாம் தடையண்டு இல்லை. அவருக்கு தெரியும் நானும் ஒரு எல்லையெல்லாம் போடுவேன், போட மாட்டேன் தானே. கட்டை அப்படியெல்லாம் போடுறேன் இல்ல. நானும் பாப்போம் இப்படி மல்லிகம் போடுவோம். போடுங்க டெலிவரி போடும். எனக்கு இதை பார்க்க எங்க குட்டிக்கு தச்சு கொடுத்தேன். நான் தச்சு கொடுக்குறேன். இல்ல அவங்க சின்ன வயசுல போட்டுருந்தாங்க. நாங்க சமைச்சு விட்டு குட்டி வயசுல அப்ப பெரியாருக்கு இப்படி வந்துருக்கு. அது அங்க சுவிச் மாடல் இல்ல இங்கேயும் இப்ப போடு மாடலாம் தெரியாது. தலைக்கட்டுக்கு ஏத்த டீயை குடிங்க ஃபர்ஸ்ட். நல்லா இருக்கும். ஏஞ்ச குடிங்க டீ வேற. அந்த உடனே டீ போட்டு தந்துட்டாங்க. அதை பத்தி ஏது நான் நினைச்சேன் நீங்க நிக்க மாட்டீங்க. இல்ல நான் இரவு நேரம் சமையலுக்கு ரெடியா கொஞ்ச நேரம் தற்காப்பு கலையில ஈடுபட்டுட்டு சொல்லி கொடுக்குறவா கூடுதலா நாங்க தனிமையில இருக்கிறது தானே. அப்ப கண்டிப்பா நீங்க அப்படி பயிற்சி எடுத்து வச்சிருந்தாங்க. நாங்க ஒரு நாளைக்கு ரோப்பு போட்டு கொண்டு வீட்டை வெங்காட்டி இருந்து தஞ்சாவூர் போல என்ன மாதிரி செய்யறது பூரி எடுத்து போட்டு விடுறேன். கள்ளக்கிழமை போட்டு விடுறேன். இதற்கும் ரெடி. அவ்வளவு தூரம் நடந்து போயிருந்தாங்க. சுபாஷ் கோயிலுக்கு எடுத்ததான் போனேன். 5 நாள் ஆகும். இருந்தாலும் வந்து இங்க இந்த கேன் கொண்டு போறது ஆட்டோ போகணும். அப்ப எல்லாமே ஃபுல் தண்ணி வந்து ஃபுல் ஃபில் பண்ணிட்டு தான் போனேன். அடுத்த கட்ட நடவடிக்கை இறங்கிட்டாரு. வீடு முடிச்சு அப்புறம் என்ன மாதிரி போய்கொண்டிருக்கேன். எந்த கட்டத்துல முடியும் உங்களோட வீடு? நாங்களும் எனக்கு 12ஆம் தேதி வர முடிக்கணும் அது முடிகிற பிளான் காணையில இருந்தா உங்களுக்குரிய ரூம் எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க. கிச்சன் ரெடி பண்ணினா சரி. அவசியம் இந்த 2ஐயும் ரெடி பண்ணா நல்லா. கிச்சன்ல சமைக்கணும், அப்புறம் அந்த ரூம்ல வந்து அம்மாவுல வந்து சேஃப்டா இருக்கணும். உண்மைதான். அது 2ஐயும் ரெடி பண்ணியாச்சோ? நாளைக்கு தான் மாவு விட்டுருந்தேன். நான் கிச்சன் மாவு என்ன சொல்லலாம், நான் வந்து ரெடி பண்ணி தருவேன். என்னதுக்கு மாவு விட்டுருவாங்க? இல்ல இல்ல ரூம் துப்புரவு செய்யறாங்க. கண்டிப்பா நான் கூப்பிடாம விட மாட்டேன். கூப்பிடுவேன். இப்ப இல்லை நல்ல வேலையோட கூப்பிட்டேன். என்ன சரிதா போச்சு. நினைச்ச மாதிரி இல்லை. என்ன சொல்றது, வந்து ஒரு நல்ல ஒரு மாளிகை வந்து கொண்டு வீட்டை பார்க்க அந்த எல்லாமே இந்த நல்ல ரெடிமையான கலர்ல என்னது வந்து அலங்கோலமா இல்லாம அந்த ஒரு பள்ளிவாசல் இல்ல இல்ல நல்ல ஒரு அமைதியா இருக்கு. சோபா செட்டுகளையும் வந்து நல்ல நல்ல கலர் நல்ல மாதிரி எடுத்து போட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். எல்லாம் நல்ல மாதிரி செய்து ஹோம் டூர் எல்லாம் போட்டு செய்வோம். கண்டிப்பா அது தெரியும். கண்டிப்பா எல்லாம் போடுங்க. நேற்று சுமன் வந்து நம்ம வீடு அவர் நேற்று தான் திடீரென வந்தவர். மழமையா நீங்கள் காட்டின வேலைத்திட்டங்கள் வீடு அமைப்பு தான் காட்டி இருப்பார். ஓட்ட மூடி இருக்குது. டேஸ்ட் இல்லையா நடந்தல போகணும். திரும்ப நல்ல விஷயம் தான். வேற என்ன சொல்ல விரும்புறீங்களா? அப்ப இரவு சாப்பாடு
அதுக்கு தான் படிக்கிறோம். எங்க எங்க நீங்க முழக்க விட்ட நானம்மா விட்ட அப்ப ஏஞ்சும் மேலும் வந்து மூத்தக்கா விட்ட போடுவி நம்ம பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை. இரவும் அக்காவிட்ட வெளியே போய் சாப்பிட்டது அந்த காசுல மிச்சப்படுத்தி தான் வீடு கட்டி கொண்டு அதுதான் பின்ன அது தெரிஞ்சா ஓ இப்ப சாப்பாட்டுக்கு வந்து நிறைய காசு தானே செலவாக அப்ப நீங்க அதை மிச்சப்படுத்தியோ பரவாயில்ல. ஒரு நேரம் போவீங்களே ஒரு மாவுள் வாங்கலாம் கடவுளே அப்படி இல்லை கிச்சன் வந்து இல்லை தானே விட்ட வந்து வேற நடக்குது சமையல் ஒன்றும் இல்லை. சரி என்ன சொல்றது வந்து 2வது குழந்தையுமே நான் வந்த பிறகு ஒரு பிள்ளைக்கு வந்து கலைக்கின்றன மற்ற வாக்கு சோறு சமையல் எல்லாம் நல்ல ஒரு பொறுப்பான அம்மாவாக கிட்டத்தட்ட ஒரு குடும்ப சித்திரி 3 மாத பிறகு திகழ்வீர்கள் என நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். ஓகே அப்ப வீடியோ முடிப்போம். பயணத்தை துவங்குவோம். துவங்குவோம். நீங்க வர எல்லா சாப்பாடு கோவிலோட கண்டிப்பா. ஓகே அப்ப நீங்கள் வீடியோ முடித்துக் கொள்ளுங்க. ஸோ வந்தது டீயா அதான் நான் எனக்கு வந்து பார்க்க நிஜமா சரி என்ன ஆள் கையில தண்ணி போத்தல் அப்புறம் மேஞ்சவங்க நடந்து வேற சரி வீட்டா நிக்க போய் மாசம் வெளியில போயிட்டு நான் நினைச்சது வேற மில்ல தானே சரி அப்ப வீட்டை நிக்க வந்துச்சு பார்த்தால் வாக்கிங் நல்லதானே. எவ்வளவு நிமிஷம் நடக்க சொன்னது? கொஞ்சம் தூரம் நடக்க சொன்னது. ஆக வேண்டிய ஒரு அளவா நடக்கலாம். அப்ப இப்ப எனக்கு போயிட்டே நல்லா வேலை செய்ய சொன்னது. ஆக வேண்டி இல்லை சொன்ன அப்புறம் ஒன்று கொண்டு எல்லாம் ஆரோக்கியத்துக்காக தான் நான் வந்து சுவப்பிரசவத்துக்காக அதுதான். ஓகே அப்ப நாங்க வந்து சாரோக்காவிட்ட வந்து நாங்க டீயும் குடிச்சாச்சு. ஒரு பெம்பலான ஒரு காணொலியும் எடுத்தாச்சு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஓ எங்க சொல்லுங்க ஆமாதான் அது சரி நான் சொல்லக்கூடாது. ஓகே இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காம கொண்டு இன்னும் ஒரு புது வீடியோல சந்திக்கிறோம். பாய்.